அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 8 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகத்தில் பொறியியல் படிப்பு துணை கலந்தாய்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. www.tneaonline.org என்ற இணையதளம் மூலம் துணை கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும், துணை கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க செப்டம்பர் 4ஆம் தேதி கடைசி நாள் எனவும் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: ஆகஸ்ட் 31ஆம் தேதி மதுரை, பெங்களூரு மற்றும் நாகர்கோயில், சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்க உள்ளது. 2 வழித்தடங்களிலும் புதிய வந்தே பாரத் ரயில் சேவையை காணொலி மூலம் பிரதமரான மோடி அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைக்கிறார். நான்காவது அறிவிப்பு: பொறியியல் படிப்பில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை உயர்ந்துள்ளது என அமைச்சரான பொன்முடி தெரிவித்துள்ளார். 3ஆம் கட்ட கலந்தாய்வின் முடிவில் 1,16,620 மாணவர்கள் பொறியியல் படிப்பில் சேர்ந்துள்ளனர் என அவர் கூறியுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: வேளாண் சாகுபடியின் கீழ் காளான் வளர்ப்பு மேற்கொள்வது தொடர்பாக தமிழக அரசு அரசியல் வெளியிட்டுள்ளது. வெள்ளை மொட்டு காளான், பால் காளான், சிப்பி காளான் வகைகள் வேளாண் சாகுபடியின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஆறாவது அறிவிப்பு: வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சரான KN நேரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு: பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் சேவைகளை பொதுமக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும், கூட்டுறவு சங்கங்களால் வழங்கப்படும் சேவைகள் தொகுக்கப்பட்டு கூட்டுறவு என்ற பெயரில் புதிய செயலி உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செயலி மூலம் பல்வேறு தகவல்களை பெற முடிவதுடன் கடன் விண்ணப்பத்தினை இணைய வழியே சமர்ப்பித்துவிடும் வகையில் இந்த செயலியில் விண்ணப்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடைசியாக எட்டாவது அறிவிப்பு: முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் குரங்கு அம்மை சிகிச்சைக்கான வார்டு தொடக்கப்பட்டுள்ளது என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் பேட்டியளித்துள்ளார். சர்வதேச விமான நிலையங்களில் பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறார்கள் எனவும், குரங்கு அம்மைக்காக அமைக்கப்பட்டுள்ள இந்த பிரத்யேக வார்டை ஆய்வு செய்த பின்னர் அமைச்சரான மா. சுப்பிரமணியன் பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடி மற்றும் சென்னை துறைமுகங்களிலும் கண்காணிப்பு பணி தொடங்கியுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த 8 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.